வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சவலாப்பேரியில் ராணுவ வீரர் சுப்பிரமணியனின் உடல் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்பட ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி. உயிரிழந்த ராணுவ வீரர் சிவச்சந்திரனின் உடல் ராணுவ மரியாதையுடன் கார்குடி கிராமத்தில் நல்லடக்கம். மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்பட பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு மரியாதை. இந்திய வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் எங்கு ஓடி ஒளிந்தாலும் தேடி அழிப்போம் என பிரதமர் நரேந்திர மோடி சபதம். தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் தரும் பாகிஸ்தான் உலகில் தனிமைப்படுத்தப்படும் என உறுதி. அமெரிக்காவில் சிகிச்சை முடிந்து சென்னை திரும்பிய தேமுதிக தலைவர் விஜயகாந்திற்கு உற்சாக வரவேற்பு. நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து 10 நாட்களில் அறிவிப்பார் என பிரேமலதா தகவல். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அடுத்த வாரம் தமிழகம் வருகை. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர் சுப்பிரமணியனின் உடல் அவரது சொந்த ஊரான சவலாப்பேரியில் 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த தமிழக வீரர் சுப்பிரமணியனின் உடல் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மதுரை கொண்டு வரப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாவட்ட ஆட்சியர் நடராஜன், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் சுப்பிரமணியனின் உடல் சாலை மார்க்கமாக அவரது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று சுப்பிரமணியனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். முன்னதாக சுப்பிரமணியனின் குடும்பத்தாரிடம் அரசு அறிவித்த நிதி உதவிக்கான காசோலை மற்றும் பணி நியமன ஆணையை துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழங்கினார். சுப்பிரமணியனின் உடலுக்கு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், அமைச்சர் கடம்பூர் ராஜு, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி உள்ளிட்ட பலர் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட வீரர் சுப்பிரமணியனின் உடல் அவருக்கு சொந்தமான வயல்வெளியில் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்றனர். காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் பலியான மத்திய பாதுகாப்பு படை வீரர் சிவச்சந்திரனின் உடல் அவரது சொந்த ஊரான கார்குடியில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாதுகாப்பு படை வீரர் சிவச்சந்திரனின் உடல் டெல்லியிலிருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பல்வேறு கட்சித் தலைவர்களும் சிவச்சந்திரனின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் வீரரின் உடல் சொந்த ஊரான அரியலூர் மாவட்டம் கார்குடிக்கு ராணுவ வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது வழியெங்கும் திரண்ட மக்கள் அவரது உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கார்குடிக்கு கொண்டு வரப்பட்ட சிவச்சந்திரனின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அப்போது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிவச்சந்திரனின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட தலைவர்களும் மலர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் நடைபெற்ற இறுதி சடங்கில் சிவச்சந்திரனின் 1 வயது மகன் அவரது புகைப்படத்தை தொட்டு வணங்கியது அனைவரின் உள்ளத்தையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து சிவச்சந்திரனின் உடலுக்கு 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செய்யப்பட்டது.
இதையடுத்து சிவச்சந்திரனின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் பங்கேற்றதால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாத அமைப்புகள் நிச்சயம் தண்டிக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் நகருக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்பட்ட அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பந்தர்குவாடா என்ற பகுதியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது தாக்குதல் நடத்திய தீவிரவாத அமைப்புகள் ஒளிந்து கொள்ள முயற்சித்தாலும் அவர்கள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். பாதுகாப்பு படையினருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர், மிகுந்த வேதனையில் உள்ள நாட்டு மக்களின் கோபத்தை புரிந்து கொள்வதாகவும் தெரிவித்தார். வீரர்களின் உயிர் தியாகம் வீண் போகாது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதலில் வீர மரணமடைந்த தமிழக வீரர்களின் குடும்பத்தில் தலா ஒருவருக்கு அரசு வேலை வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மத்திய பாதுகாப்பு படையினர் பலர் உயிரிழந்த செய்தியை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சவளப்பேரி கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மற்றும் அரியலூர் மாவட்டம் கார்குடியைச் சேர்ந்த சிவச்சந்திரன் இருவரும் வீர மரணமடைந்த செய்தி தனக்கு மிகுந்த வேதனையை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வீர மரணமடைந்த தமிழக வீரர்களின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்க கடந்த 15ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், தீவிரவாதிகள் தாக்குதலில் வீர மரணமடைந்த சுப்பிரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் குடும்பத்தில் தலா ஒருவருக்கு அரசு வேலை வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த அனைத்து வீரர்களின் குடும்பத்தினருக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என ஆந்திர அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வெளியிட்டுள்ள அறிக்கையில், புல்வாமாவில் தீவிரவாதிகள் தாக்குதலில் 44 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரிழந்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு படை வீரர்களை இழந்து வாடும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ள சந்திரபாபு நாயுடு, உயிரிழந்த அனைத்து வீரர்களின் குடும்பத்தினருக்கும் ஆந்திர அரசு சார்பில் தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புல்வாமா தாக்குதலில் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கொல்கத்தாவில் இன்று அம்மாநில முதலமைச்சர் மமதா பானர்ஜி தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது. நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த 40க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் அம்மாநில முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவருமான மமதா பானர்ஜி தலைமையில் பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டனர். இந்த பிரம்மாண்ட பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மெழுகுவர்த்திகளை ஏந்தியபடி வாய்களில் கருப்பு துணி கட்டியவாறு ஊர்வலமாக சென்று நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினர். காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் தீவிரவாத தற்கொலைப்படை தாக்குதலால் வீர மரணமடைந்த 40க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் குழந்தைகளின் கல்விச் செலவை ஏற்பதாக இந்திய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் தெரிவித்துள்ளார். புல்வாமாவில் பலியான வீரர்களின் குழந்தைகளின் கல்விச் செலவை ஏற்பதாக தனது ட்விட்டர் பக்கத்தில் அறிவித்துள்ள வீரேந்திர சேவாக், வீர மரணமடைந்த வீரர்களின் புகைப்படங்கள், அவர்களின் பெயர் பட்டியலையும் பதிவிட்டுள்ளார். வீர மரணமடைந்த இந்த வீரர்களுக்கு நாம் எது செய்தாலும் அது போதுமானதாக இருக்காது என்று தெரிவித்துள்ள சேவாக், ஆனால் தன்னால் முடிந்தவரை குறைந்தபட்சமாக வீர மரணமடைந்த மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் குழந்தைகளின் முழுமையான கல்விச் செலவை அனைத்தையும் பார்த்துக் கொள்வதாகவும் தன்னுடைய சேவாக் சர்வதேச பள்ளியில் படிக்க வைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வீரேந்திர சேவாக் ஹரியானாவில் உள்ள ஹஜாரில் சர்வதேச பள்ளிக்கூடம், பயிற்சி பள்ளி உள்ளிட்டவற்றை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் முகாம்கள் மீது போர் விமானங்கள் மூலம் சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்துவது என டெல்லியில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. காஷ்மீரில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பலியானது ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஆவேசமடைய செய்துள்ளது. 40க்கும் மேற்பட்ட வீரர்களின் உயிர் தியாகத்திற்காக தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொருவர் மனதிலும் எழுந்துள்ளது. இந்த நிலையில் புல்வாமா தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூடி ஆலோசனை நடத்தினர். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், அதிமுக, திமுக உள்பட அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர்.
கூட்டத்தில் புல்வாமா தாக்குதல் தொடர்பான விவரங்களை ராஜ்நாத் சிங் எடுத்துக் கூறினார். எந்த வகையில் பதிலடி கொடுக்கலாம் என்பது குறித்து அனைத்துக் கட்சி தலைவர்களின் கருத்துக்களையும் அவர் கேட்டறிந்தார். மத்திய அரசு எடுக்கும் முடிவுக்கு ஆதரவு அளிப்பதாக அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகள் முகாம்கள் மீது போர் விமானங்கள் மூலம் சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. சர்ஜிக்கல் தாக்குதலுக்கு இந்திய விமானப்படை தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய அரசு பதிலடி கொடுத்தால்தான் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினர் மற்றும் நாட்டு மக்களின் ஆவேசம் அடங்கும் என்பதால் ராணுவம் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் தாக்குதல் விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு உரிய பாடம் புகட்ட வேண்டும் என்று பஞ்சாப் மாநில முதலமைச்சர் அமரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புல்வாமாவில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து பஞ்சாப் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது உணர்ச்சி பொங்க உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர் அமரிந்தர் சிங், அண்டை நாடான பாகிஸ்தானின் உள்நோக்கங்களை புரிந்து கொண்டு இந்தியா தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இல்லையென்றால் மீண்டும் இதேபோன்ற பயங்கரவாதிகள் வாளாடுவார்கள் என்றும் எச்சரித்தார். இம்ரான் கானை பிரதமராக்கியதே அந்த நாட்டு ராணுவ தளபதி கமர் பஜ்வாதான் என்றும் பாகிஸ்தான் உளவுத்துறையும் அவரது கட்டுப்பாட்டில்தான் இருப்பதாகவும் அமரிந்தர் சிங் தெரிவித்தார். காஷ்மீரை போன்று பஞ்சாபில் பயங்கரவாதிகள் வாளாட்ட நினைத்தால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அமரிந்தர் சிங் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்தந்த மாநில அரசுகள் நிதியுதவி அறிவித்துள்ளன. மேலும் குடும்பத்தினர் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் மாநில முதலமைச்சர்கள் உறுதியளித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் பாதுகாப்பு படையினர் சென்ற வாகனத்தின் மீது கடந்த வியாழக்கிழமை நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே உயிரிழந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 12 வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். இதேபோல் ஜார்க்கண்டை சேர்ந்த ராணுவ வீரர் விஜய் சோரன் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ரகுவர் தாஸ் அறிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ராணுவ வீரர் அஸ்வினி குமார் காட்சி குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே வீர மரணமடைந்த தமிழக வீரர்கள் சுப்பிரமணியன் மற்றும் சிவச்சந்திரன் ஆகியோரின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பயங்கரவாத தாக்குதலில் வீர மரணமடைந்த மகாராஷ்டிர மாநில மத்திய பாதுகாப்பு படை வீரர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 5 வீரர்களின் குடும்பத்தினர் வாழ்நாள் முழுவதும் அரசு பேருந்தில் இலவச பயணம் செய்ய சலுகை வழங்கப்பட்டுள்ளது. தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதை 10 நாட்களுக்குள் விஜயகாந்த் அறிவிப்பார் என பிரேமலதா தெரிவித்துள்ளார். மேல் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பூரண நலம் பெற்று இன்று காலை தாயகம் திரும்பினார். சென்னை விமான நிலையம் வந்த விஜயகாந்த் பயண களைப்பு காரணமாக நீண்ட நேரம் விமான நிலையத்தில் ஓய்வெடுத்தார். பின்னர் பேட்டரி காரில் வெளியே வந்த விஜயகாந்தை கண்ட தேமுதிக தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் முழக்கமிட்டு வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக தேர்தல் கூட்டணி குறித்து 10 நாட்களில் விஜயகாந்த் அறிவிப்பார் என்றும் விஜயகாந்திற்கு அளிக்கப்பட்ட மேல் சிகிச்சை வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் கூறினார். மேல் சிகிச்சை வெற்றிகரமா நல்லபடியா முடிந்தது. நல்லா இருக்காரு கேப்டன். எல்லா கட்சியுமே பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சி நீங்க பெரிய கட்சின்னு நினைக்கிறீங்களோ எல்லா கட்சிகளுமே கூட்டணிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த கூட்டணி அமைய போது யாரோட அப்படிங்கறதை கேப்டன் அதிகாரப்பூர்வமா வெகு விரைவில் உங்களுக்கு எல்லாம் அறிவிப்பார். இந்த நிலையில் விமான நிலையத்தில் இருந்து சாலிகிராமம் இல்லத்திற்கு சென்ற விஜயகாந்த் மற்றும் பிரேமலதாவிற்கு வழிநெடுகிலும் அவரது தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சாலிகிராமம் இல்லத்தில் விஜயகாந்திற்கு தொண்டர்கள் சார்பில் 300 பூசணிக்காய்கள் உடைக்கப்பட்டு திருஷ்டி கழிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்பதற்கு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அடுத்த வாரம் தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் திருத்த பணிகளை மேற்கொள்ள வரும் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம் நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் அடுத்த வாரம் சென்னை வரும் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா
மக்களவைத் தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை கேட்டறிகிறார். இதையடுத்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தேர்தல் பணிகள் தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை சுனில் அரோரா வழங்குவார் என தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள திருவாரூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட 21 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவது தொடர்பாகவும் சுனில் அரோரா ஆலோசனை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வரும் அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டரை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சென்னை அம்பத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டர் உடல்நலக்குறைவு காரணமாக ட்ரிபிள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அறிந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனைக்கு நேரில் சென்று சட்டமன்ற உறுப்பினர் அலெக்சாண்டரை சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். அப்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினர் பலராமன், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் உடனிருந்தனர். மதசார்பற்ற கொள்கை, நெருக்கமான நட்பு மூலமே அமைதியை கொண்டுவர முடியும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஷ்மீரில் அமைதியை நிலைநாட்டுவேன் என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 1315 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் தீவிரவாதம் வளர்வதை தடுப்பதற்கு இதுவரை பாரதிய ஜனதா அரசு உறுதியான நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள KS அழகிரி, தீவிரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய பாஜக அரசு செயல்படுமேயானால் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க காங்கிரஸ் கட்சி தயார் என்று ராகுல் காந்தி உறுதி கூறியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து மதசார்பற்ற கொள்கையின் காரணமாகவும் நெருக்கமான நட்பினாலும் இந்தியாவோடு இணைக்கப்பட்ட காஷ்மீர் மாநிலத்தில் அமைதி நிலவ உரிய நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் KS அழகிரி கேட்டுக் கொண்டுள்ளார். காஷ்மீரில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாதிகளின் தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஷ்மீரில் மத்திய அரசின் அணுகுமுறை தோல்வியடைந்திருப்பதாகவும் இந்த விவகாரம் குறித்து ஜனநாயக அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். காஷ்மீரத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் மிகப்பெரிய படுகொலைக்கு வழிவகுத்திருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசின் காஷ்மீர் தொடர்பான கொள்கைகளும் அணுகுமுறைகளும் தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இது உறுதிப்படுத்துகிறது. 24 மணி நேரமும் இராணுவத்துறையை சார்ந்த புலனாய்வுத்துறையினர் கண்காணித்துக் கொண்டிருக்கிற பகுதி இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. ஏராளமான இராணுவத்தினர் உளவிக் கொண்டிருக்கிற ஒரு பகுதியில் இது நடந்தேறி இருக்கிறது. ஆகவே எந்த அளவுக்கு அரசு மற்றும் புலனாய்வுத்துறையினர் பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. கூவமாறு, பக்கிங்ஹாம் கால்வாய் போன்ற நீர்நிலைகளை பராமரிக்க தவறியதாக தமிழக அரசிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம், அடையாறு நீர்நிலைகளை பராமரிக்க தவறியதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர் ஜவஹர்லால் சண்முகம் என்பவர் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசு 100 கோடி ரூபாயை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் அபராதமாக செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஆராயவும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் சிறப்பு குழுவை நியமித்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக தலைமை செயலாளர் டெல்லி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் சரியான முறையில் பதிலடி கொடுக்கும் என்று பாஜக தேசிய செயலாளர் H. ராஜா தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்திருப்பதாகவும் கூறினார். நடந்திருக்கிறது மிகப்பெரிய தாக்குதல். பாகிஸ்தான் இஸ்லாமிய பயங்கரவாதம் ஜெய்ஷ்-இ முகமது மூலமாக இங்கு தாக்குதல் நடத்தியிருக்கு. அரசாங்கம் இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கு. நம்முடைய இராணுவ ஜெனரலும் சரி, அல்லது ஏர்ஃபோர்ஸ் ஏர் சீஃப் மார்ஷலும் சரி, அல்லது கப்பற்படை தளபதியும் அவர்கள் திறமையானவர்கள். அவர்கள் இதை சரியான முறையில் இதற்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள்.
நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடியில் மான் கொம்புகளுடன் வனப்பகுதியில் கும்மாளமிட்ட உதவி ஆய்வாளர் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளது நம்பிக்கோவில். இந்த கோவில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இங்கு தமிழ் மாதந்தோறும் கடைசி சனிக்கிழமைகளில் பூஜைகள் நடைபெறும். மற்ற நாட்களில் செல்ல வேண்டுமென்றால் வனத்துறையின் அனுமதி பெற்றுதான் செல்ல முடியும். இந்நிலையில் திருக்குறுங்குடி காவல்துறை உதவி ஆய்வாளர் மகேந்திரன் மற்றும் 3 காவலர்கள் காட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து மான் கொம்பை வைத்துக் கொண்டு கும்மாளமிட்டனர். இந்த புகைப்படம் இணையதளங்களில் வெளியானது. இதையடுத்து காவல் உதவி ஆய்வாளர் மகேந்திரன் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழகம், புதுச்சேரியில் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் இன்று 15 நிமிடங்கள் மூடப்படுகின்றன. காஷ்மீர் தாக்குதலில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு நாடு முழுவதும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தீவிரவாத தாக்குதலில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் 15 நிமிடங்கள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் இன்று இரவு 8 மணி முதல் 8:15 மணி வரை பெட்ரோல் நிலையங்கள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பெட்ரோல் பங்குகளில் விளக்குகளை அணைத்து பெட்ரோல் விற்பனை நிறுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கண்ணூரில் சிறுமியை கற்பழித்த வழக்கில் பாதிரியார் ராபின் வடக்கும்சேரி என்பவருக்கு இன்று 60 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. கேரள மாநிலம் கண்ணூரில் உள்ள ஒரு கத்தோலிக்க தேவாலயத்தில் ராபின் வடக்கும்சேரி என்ற பாதிரியார் 16 வயது சிறுமியை கற்பழித்த நிலையில் சிறுமிக்கு குழந்தை பிறந்துள்ளது. இதையடுத்து சிறுமி அளித்த புகாரின் பேரில் பாதிரியார் ராபின் வடக்கும்சேரி காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். சிறார் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு குற்றப்பிரிவுகளில் தலச்சேரி போஸ்கோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் ராபின் வடக்கும்சேரிக்கு 60 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நடு ரோட்டில் அமர்ந்து போராடியதை போன்றே தாமும் புதுச்சேரியில் தர்ணா போராட்டம் நடத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து கடந்த 4 நாட்களாக ஆளுநர் மாளிகை முன்பு அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மக்களுக்கு இடையூறு செய்து வருவதாக நாராயணசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இதனிடையில் ஆளுநர் கிரண்பேடி புதுச்சேரி திரும்பும் வரை தனது போராட்டம் தொடரும் என்று அறிவித்துள்ள அவர் ஆளுநர் மாளிகை முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார். இதனால் புதுச்சேரியில் பதற்றமும் பரபரப்பும் நிலவுகிறது. தர்ணாவில் ஈடுபட்டவாறே புதுச்சேரி அமைச்சரவை செயல்பட்டு வருகிறது. கோப்புகள் அனைத்தும் நடு ரோட்டிலேயே கையெழுத்திடப்பட்டு அனுப்பப்படுகின்றன. மக்கள் பணி தேக்கமடையாத வகையில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அரசு பணியும் பாதிக்கப்படல. எல்லா கோப்புகளுக்கும் நாங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறோம். முக்கியமான நிகழ்ச்சிகளும் கலந்துகிற நேற்று பல்கலைக்கழக நிகழ்ச்சிக்கு போனோம். வங்கிகளினுடைய அந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு நிதி ஒதுக்குவது சம்பந்தமான அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். இந்த தினம் அதாவது புதுச்சேரி தமிழ் சங்கத்துடைய பொன்விழா ஆண்டில் போய் கலந்து கொண்டோம். எந்த பணியும் முடக்கல, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் தர்ணாவில் உட்கார்ந்து இருக்கிறோம். திண்டிவனம் அருகே அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னையிலிருந்து பெரியகுளம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. இதேபோல் சென்னை KK நகரை சேர்ந்த அங்குசாமி என்பவர் சுற்றுலா வேனில் குடும்பத்துடன் காரைக்குடிக்கு சென்றுவிட்டு சென்னை திரும்பிக் கொண்டிருந்தார். திண்டிவனம் அடுத்த விளங்கம்பாடி பகுதியில் வந்தபோது எதிரே வந்த அரசு பேருந்து திடீரென நிலை தடுமாறி வேன் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த பயங்கர விபத்தில் வேனில் பயணம் செய்த 2 பெண்கள் உள்பட 6 பேர் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பேருந்தில் பயணம் செய்த பலர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அருகில் இருந்த பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து மயிலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.